விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் அடையாளம் தெரியாத 3 பேர் கொண்ட கும்பல் கொள்ளைச் செயலில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் நவநீத கணேசனிடம் கேட்கலாம். நவநீத கணேசன், இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது? எவ்வளவு மதிப்பிலான நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பூங்குழிலே அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் தனியார் பைனான்ஸ், அதாவது முத்தூட் பைனான்ஸ், பிற்பகல் 2:30 மணிக்கு 2 ஊழியர்கள் அந்த பைனான்ஸில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போது 3 நபர்கள் நகை அடகு வைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளே வந்துள்ளனர். அவருடன் பேசி கொண்டிருக்கும் போது கத்தி போன்ற ஆயுதங்களுடன் அவர்களை காட்டி மிரட்டி தனி அறையில் அவர்களை 2 பேரையும் பூட்டி வைத்துள்ளனர். பூட்டி வைத்து லாக்கரில் உள்ள 92 லட்சம் மதிப்புள்ள, அதாவது அவங்க அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்க காவல்துறையினர், 92 மதிப்புள்ள நகை மற்றும் பணங்களை அள்ளி சென்று காரில் 3 பேர் தப்பி சென்றுள்ளனர். தப்பி சென்ற அந்த கொள்ளையர்களை பிடிக்க காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? தற்போது சம்பவ இடத்துக்கு வந்து மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர வந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டிருக்காரு. இது தொடர்பாக அங்கே செக் போஸ்ட்ல வந்து அலர்ட் பண்ணி செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கொள்ளையடித்த காட்சியை அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இது போன்ற ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்குதா? அந்த நிறுவனத்துல வந்து சிசிடிவி கேமரா பொருத்தப்படுறதுதான் முக்கியமானது. காவல்துறையினர் என்ன தகவல் தெரிவிக்கிறாங்க? காவல்துறை வந்து சிசிடிவி பலமுறை அறிவித்து எதுக்கு சிசிடிவி கேமரா இதுவரைக்கும் பொருத்தல, அந்த மாதிரி காரணத்துல இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.